பிரபஞ்ச சக்தி டிவி. Video 97. கடமை மாத இதழ் டிசம்பர் 2010. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: High Court awards 2/3 of disputed Ayodhya site to Hindu parties and 1/3 to Sunni Waqf Board. 60 years after the matter went into litigation, a special full bench of the High Court of Allahabad has ruled that the disputed land in Ayodhya where the Babri Masjid stood for 500 years until it was demolished in 1992 shall be divided into 3 parts. A 2/3 portion is to be shared by 2 Hindu plaintiffs and 1/3 will be given to the Sunni Muslim Waqf Board. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை குறை கூற முடியாது. அதே சமயம் நீதிமன்றங்கள் தீர்ப்பு கூற 60 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதை குறை கூறாமல் இருக்க முடியாது. செய்தி: Julia Gillard to lead government in Australia. Australia's first woman Prime Minister Julia Gillard won a 17-day political marathon to lead a minority government in a hung parliament. ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் பிரதமர் ஜூலியா கில்லட் அவர்களை வாழ்த்துகிறோம். ஆட்சி கிடைத்தால் சரி, மைனாரிட்டி மெஜாரிட்டி என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. செய்தி: Fatwa cancelling nikah. Qatari Muslim typed talaq thrice while chatting with wife. A Qatari Muslim is facing the prospect of his marriage being terminated for jokingly typing the word talaq while chatting on Skype with his wife. திருமண உறவை விளையாட்டாக நினைத்தது வினையாகிவிட்டது. செய்தி: The Kashmir imbroglio, thinking the unthinkable. Do Indians need Kashmir? By Indians, we mean the Aam Janta of the poor and the struggling middle class. The answer clearly is a resounding no. பெண்களும் சிறுவர்களும் இந்திய இராணுவத்தினர் மீது கல்லெறியும் நிலை வந்த பிறகு காஷ்மீர் நமக்கு தேவைதானா என்று இந்திய அரசும் மக்களும் யோசிப்பதில் தவறு இல்லை. செய்தி: Rama's birthplace is traced, but not Rajraja's memorial. Tamil Nadu Chief Minister M. Karunanidhi said, the Aryan civilization that tried to upstage the Dravidian race is keen on only inculcating irrational beliefs in the people without any basis. Ours is a unique culture. We call it Dravidian culture to distinguish it from the Aryan culture. தமிழ்நாடு முதலமைச்சர் மு. கருணாநிதி கூறியிருப்பது முற்றிலும் உண்மை. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 9. விருந்தோம்பல். குறள்: அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். பொருள்: நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை நல்ல முறையில் உபசரிக்கின்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கலாம். செல்வம் வரும் என்று எதிர்பார்த்து விருந்தினர்களை உபசரிக்க கூடாது. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். மனிதனுக்கு பகுத்தறிவு அவசியமா? அவசியமே இல்லை. பகுத்தறிவால் மனிதனுக்கு கிடைத்த மகிழ்ச்சியை விட
வேதனையே அதிகம். புவியீர்ப்பு விசையால் உன் உடல் இந்த பூமியின் மீது ஒட்டி கொண்டிருக்கிறது. நீ நிற்கிறாய், நடக்கிறாய். இந்த பகுத்தறிவை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைகிறாய். உடம்பில் உயிர் எப்படி ஒட்டி கொண்டிருக்கிறது? எந்த விஞ்ஞானியும் இதற்கான காரணத்தை இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. கேள்விக்கு பதில் கிடைக்காத மனிதன் சோர்வு அடைகிறான். இந்த சோர்வுதான் பகுத்தறிவால் மனிதனுக்கு கிடைத்த பலன். பிரபஞ்ச சக்தியாகிய நானே எல்லாவற்றுக்கும் காரணம் என்று நம்பு. புவியீர்ப்பு விசையின் வடிவில் நான் இயங்குகிறேன் என்பதே உண்மை. உடம்பிலே உயிர் ஒட்டி கொண்டிருப்பதற்கு நானே காரணம். இப்போது உன் மனதில் சோர்வு ஏற்படாது. விஞ்ஞானத்தை கடவுளாக நினைத்த உன் தவறை திருத்திக்கொள். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. பிராமணர் அல்லாதோர் என்ற சொற்றொடர் பஞ்சமரை சேர்த்து கொள்ளவில்லை. இந்திய முஸ்லிம்களையும் இந்திய கிறிஸ்துவர்களையும் சேர்த்து கொண்டது. கன்னடம், தெலுங்கு, மராட்டியம், தமிழ், குர்ஜரம் மொழி பேசும் பிராமணர் அல்லாதோர் பஞ்ச திராவிடர் என அழைக்கப்பட்டனர். மகாராஷ்டிராவில் பூனாவைச் சேர்ந்த ஜோதிராவ் பூலே என்பவரால் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் துவக்கப்பட்டது. 1827 முதல் 1890 வரை வாழ்ந்த பூலே மதம், சிந்தனை ஆகிய துறைகளில் பிராமணர்கள் நடத்திய ஆக்கிரமிப்பை முறியடித்தார். ஜோதிராவ் பூலே சத்யசாதக் சமாஜ் என்ற அமைப்பை உருவாக்கினார். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. தென்னாப்பிரிக்காவை தவிர ஆப்பிரிக்க கண்டத்தின் ஏனைய நாடுகளில் பொருள் உற்பத்தி வளரவில்லை. பல ஆப்பிரிக்க நாடுகளில் வெகு நாட்கள் காலனியாக இருந்ததால் தொழில் வளர்ச்சி அடையவில்லை. மக்களின் வருமானமும் மக்கள் தொகையும் குறைவாக இருப்பதால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு உள்நாட்டு சந்தையில் பெரிய வரவேற்பு எதுவும் இல்லை. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The present perfect tense is used to describe past events when we think more of their effect in the present than of the action itself. Example, I have finished my work. Now I am free. The present perfect tense is also used to denote an action beginning at some time in the past and continuing up to the present moment. I have lived here for 10 years. The present perfect is never used with the adverbs of past time. He has gone to Calcutta yesterday. Incorrect. He went to Calcutta yesterday. Correct. Be a man of quotations. Eternal vigil is the price of freedom. Revolutions are not made, they break out. The old order changeth, yielding place to new. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். அங்கீகார், அங்கீகார், அங்கீகாரம். அங்கீகிருத், அங்கீகிருத், அங்கீகரிக்கப்பட்ட. அங்குல், அங்குல், அங்குலம். அங்குலி, அங்குலி, விரல். अंगूठी, अंगूठी, मोदिरम. वाक्यम, उन्होंने कॉलेज की पढ़ाई के लिए मोहनदास को भावनगर भेजा. उच्चरिப்பு, उन्होंने कॉलेज की पढ़ाई के लिए मोहनदास को भावनगर भेजा. பொருள், அவர்கள் கல்லூரி படிப்பிற்காக மோகன்தாஸை பாவ்நகருக்கு அனுப்பினார்கள். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி ஓர் உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசியதை அல்லது வாக்களித்ததை ஆதாரமாக வைத்து அவர் மீது எந்த ஒரு நீதிமன்றத்திலும் நடவடிக்கை எடுக்க முடியாது. பாராளுமன்றத்தின் உரிமைகளும் உறுப்பினர்களின் உரிமைகளும் பாராளுமன்றத்தால் சட்டத்தின் மூலம் வரையறுக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளமும் படியும் பாராளுமன்றத்தால் சட்டத்தின் மூலம் முடிவு செய்யப்படும். பாராளுமன்றத்தின் எந்த அவையில் வேண்டுமானாலும் மசோதாக்களை தாக்கல் செய்யலாம். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். நீ கடவுளை நம்பு. முடிந்தவரை கடவுளுடைய இடத்தில் உன்னை வைத்துப்பார். இப்படி செய்தால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். ஸ்ரீவைகுண்டத்தில் என் சகோதரியின் வீட்டில் தங்கியிருந்த போது வெற்றிலைப்பாக்கு கடையில் சிகரெட் வாங்கி ஓரமாக நின்று கொண்டு புகைப்பது என் பழக்கம். ஒரு நாள் கடைக்காரர் நன்கு அறிமுகமான ஒரு வாடிக்கையாளரிடம் எம்ஜிஆருக்கு பெண்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை விளக்கி கொண்டிருந்தார். நான் வேறு திசையில் முகத்தை வைத்து கொண்டு அவர்கள் பேசியதை கூர்மையாக கேட்டேன். அட, உனக்கு வேலப்பன் பெஞ்சாதி சங்கதி தெரியுமா என்று கடைக்காரர் ஆரம்பித்தார். வேலப்பனுக்கு இந்த எம்ஜிஆர் சமாச்சாரமெல்லாம் பிடிக்காது. ஒரு நாள்
வீட்டிற்குள் நுழைந்தவன் பெண்டாட்டி கையில் சாப்பாட்டு தட்டை வைத்துக்கொண்டு சோறை பார்த்து பேசி கொண்டிருப்பதை கண்டு அப்படியே நின்று விட்டான். சோறில் மாட்டியிருந்த எம்ஜிஆர் படம் போட்ட காலண்டரை பார்த்து, நீங்கள் முதல்ல ஒரு வாய் சாப்பிடுங்க, அப்பத்தான் நான் சாப்பிடுவேன், முடியாதா? அப்போ நானும் சாப்பிட மாட்டேன் என்று பெண்டாட்டி சொன்னதை கேட்டதும் வேலப்பனுக்கு கோபம் தாங்கலை. அடி செருப்பால, ஏண்டி சிரிக்கும் அவளை, உனக்கு நான் புருஷனா அவர் புருஷனா என்று கேட்டானாம். அவள் விருட்டென்று சுதாரித்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாளாம். இந்த பொம்பளைங்களை திருத்தவே முடியாது என்று என்னிடம் வேதனைப்பட்டான். கதையை கேட்டுக்கொண்டிருந்தவர் சிரிக்கவில்லை, எதுவும் பேசவில்லை. அவர் அனுபவசாலி போல் தெரிகிறது. எனக்கு இப்போதும் அதை நினைத்தால் சிரிப்பு வருகிறது. 4 சுவர்களுக்குள் பூட்டி வைத்தாலும் ஒரு பெண் காதலிப்பாள். அது அவளுடைய இயற்கையான குணம். 3 முடிச்சு போட்டு அவள் மனதை கட்டி போட முடியாது. தலைப்பு A poem by BSV. I know not from where I came. They say I was born to mother mine. Yes, it is she who keeps me fine. Yet I know not from where I came. For this I know not whom to blame. They say I was playing all the time and felt a joy to hear the chime. Yet I know not how I grew to tell the name of every hue. One thing I ever can hold is but what my mother had told. Pray to the Lord when thou hear the bell, for it is he who keeps thee well. The Lord of all did cause my birth and keeps me hither ever in mirth. So let me owe my thanks to him to save my life from rot and dim. அடுத்த தலைப்பு சிறுகதை. முத்தம். கேட்டது, படித்தது, சினிமாவில் பார்த்தது எல்லாவற்றையும் வைத்து கணக்கு போட்டபோது பாண்டியனுக்கு வாழ்க்கையில் தான் வெற்றி பெற்று விட்டது போல், ஏதோ சாதித்து விட்டது போல் உணர்வு ஏற்பட்டது. அதற்கு காரணம் ஜானகி பாண்டியனை காதலிப்பதை மூடி மறைத்து ஒத்துக்கொண்டதுதான். இருவரும் வேலைக்கு போகிறவர்கள் என்பதால் திருமணம் செய்வதில் அதிக சிரமம் இருக்காது என்று இருவர் மனதிலும் தோன்றியது. ஒருவேளை பெற்றோர்கள் ஒத்து வராவிட்டால் துணிச்சலாக எதிர்த்து நின்று தாங்களே திருமணம் செய்து கொள்வது என்று முடிவு செய்து விட்டார்கள். பாண்டியனின் நண்பர்கள் அடிக்கடி கிசுகிசுத்து நச்சரித்தார்கள். டேய், எப்படியும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து விட்டீர்கள், ஏதாவது அட்வான்ஸ் அனுபவம் உண்டா? சீச்சி, இல்லைடா என்று பாண்டியன் வெட்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் சொன்னான். ஏண்டா, மறுத்து விட்டாளா? நண்பர்கள் கேட்டது பாண்டியனின் மனதில் அவமானத்தை ஏற்படுத்தியது. குறைந்தபட்சம் ஜானகியை முத்தமிட்டு விட வேண்டும் என்று முடிவு செய்தான். பொருட்காட்சி சாலைக்கு ஜானகியை அழைத்து கொண்டு சென்ற பாண்டியன் சற்று இருட்டாக இருந்த இடத்தை கடக்கும்போது அவள் கழுத்தில் டக்கென்று முத்தமிட்டான். ஜானகி கண்களை விரித்து கொண்டு அவனை பார்த்து, என்ன ஆச்சு உங்களுக்கு என்று சிரிப்போடும் சந்தோஷத்தோடும் கேட்டாள். என் நண்பர்களிடம் பெருமையோடு சொல்ல ஒரு விஷயம் கிடைத்தது என்றான். சரி, இவ்வளவுதானா என்றாள். இப்போதைக்கு இது போதும் என்று சொல்லிவிட்டு அவள் பின்புறத்தை கிள்ளிவிட்டான். ஜானகியை ஆசையும் வெட்கமும் பிடுங்கி தின்றன. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. அமெரிக்கா ஈரான் யுத்தம் முடிந்து இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதே, உங்களுக்கு சந்தோஷமா? நிச்சயம் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதே சமயம் அமெரிக்காவையும் நம்ப முடியவில்லை, ஈரானையும் நம்ப முடியவில்லை. கேள்வி 2. உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது. எல்லோரையும் போல் நீங்கள் சமையலுக்கு நெல்லரிசியை பயன்படுத்துகிறீர்களா? நான் சமையலுக்கு நெல் அரிசியை பயன்படுத்துவதில்லை. குதிரைவாலி, வரகு, சாமை, திணை ஆகிய அரிசி வகைகளை பயன்படுத்துகிறேன். கேள்வி 3. பல்லாக்கு வாங்க போனேன் என்ற பாடலை பாடுவீர்களா? பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூட, மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூட, அதை மண் மீது போட்டு விட்டேன் வெயிலில் வாட, வெயிலில் வாட.
பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. மணமேடை போடச் சொன்னேன் மங்களம் இல்லை, மணமகளை காண வந்தேன் குங்குமம் இல்லை. மணமேடை போடச் சொன்னேன் மங்களம் இல்லை, மணமகளை காண வந்தேன் குங்குமம் இல்லை. காதலுக்கே வாழ்ந்திருந்தேன் கற்பனை இல்லை, கல்யாணம் கொள்வது மட்டும் என் வசம் இல்லை, என் வசம் இல்லை. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. கண்ணாலே பெண்ணை என்று கண்டது பாவம், கண்டவுடன் காதல் நெஞ்சில் கொண்டது பாவம். கண்ணாலே பெண்ணை என்று கண்டது பாவம், கண்டவுடன் காதல் நெஞ்சில் கொண்டது பாவம். கொண்ட பின்னே பிரிவை சொல்லி வந்தது பாவம். வெறும் கூடாக பூமியில் இன்னும் வாழ்வது பாவம், வாழ்வது பாவம். பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.